என்னது? சூர்யா அரசியலுக்கு வராரா? 2026 எலெக்ஷன்ல கொங்கு பெல்ட்ல போட்டி போட போறாரா? இதுதாங்க சோஷியல் மீடியாவுல 2 வாரமா பேச்சு. இந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூர்யாவோட நற்பணி இயக்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்ன அகரம் கல்வி ஃபவுண்டேஷனோட 15ஆம் ஆண்டு சிறப்பு விழா நடந்துச்சு. அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் செம்மையா வைரல் ஆச்சு. இதுல சூர்யாவையும் அகரம் ஃபவுண்டேஷனையும் நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்போதான் அந்த மேடையில சூர்யா நடிகரும் தாவேக தலைவருமான விஜய பத்தி பேசினாரு. அகரம் ஆரம்பிச்சப்போ விஜய், மாதவன், சூர்யா, ஜோதிகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அகரத்துக்கு ஒரு விளம்பரம் நடிச்சிருப்பாங்க. அதுதான் 90s கிட்ஸோட ஃபேவரட் விளம்பரம். அத பத்தி தான் சூர்யா இதுல பேசினாரு. ஆனா இத வச்சு உடனே சோஷியல் மீடியாவுல சூர்யாவையும் விஜயையும் கம்பேர் பண்ணி பேசினாங்க. இதுல ஒரு சிலர் விஜய்க்கு சூர்யா சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சூர்யாவே அரசியலுக்கு வரணும்னு சொன்னாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூர்யா அரசியலுக்கு வர போறாருன்னு மாறிடுச்சு. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. வெறும் வதந்தி தான்னு சூர்யாவோட நற்பணி இயக்கத்திலே சொல்லிட்டாங்க. அது ஃபேக் நியூஸ் மட்டும் இல்ல, அது சூர்யாவோட கொள்கைக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க. கலை உலக பயணமும் அகரமும் அவருடைய வாழ்க்கைக்கு போதுமான நிறைவை கொடுத்திருக்கு. சோ ப்ளீஸ் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வர போறதா செய்திகள் வர்றதும் அது போலி செய்தின்னு பின்னாலேயே மறுப்பு வர்றதும் நம்ம மக்களுக்கு பழகி போனதுதான். ரஜினி, கமல், விஜய்னு பெரிய லிஸ்ட். அது சரியோ தப்போ கமலும் விஜயும் களத்துல குதிச்சுட்டாங்க. ரஜினியும் சிரிச்சுட்டே டாடா பை பை காட்டிட்டாரு. இப்போ சூர்யா என்ன சொல்ல போறாரோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.